அமீரகத்துல இருக்கக்கூடிய குடிமக்கள், ரெசிடென்சி விசா வச்சிருக்கும் குடியிருப்பாளர்கள் என அனைவருக்குமே நாட்டுல ஒரு அடையாள அட்டையா இருக்கிறது தான் எமிரேட்ஸ் ஐடி. இந்த எமிரேட்ஸ் ஐடில விதிகளை மீறினா அதுக்கேத்த மாதிரி அபராதம் விதிக்கப்பட்டு வருது. ஐசிபி நிறைய மீறல்களை அடையாளம் கண்டு ஒவ்வொரு மீறலுக்கும் இதுதான் அபராதம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த விதிமீறலுக்கான அபராத பட்டியலை சின்னதா மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதுபடி 14 விதிமீறல்களின் விவரங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நபர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சொந்தமில்லாத பரிவர்த்தனைகளை சமர்ப்பிக்கிறது. நபர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சொந்தமில்லாத பரிவர்த்தனைகளை திர்ஹம் மூலமா உள்ளிடுறது. அட்டை காலாவதியாகி விடுதல். பரிவர்த்தனைகளை சமர்ப்பிக்கும் போது அட்டையை எடுத்து செல்லாமல் இருத்தல். சேவை வழங்கல் மையங்கள்ல பணிமுறையை மீறுதல். ஐசிபிக்கு அளித்த உறுதிமொழியை கடைபிடிக்க தவறது. இந்த 6 மீறலுக்கும் 500 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்படும். அமைப்பை தவறான முறையில் பயன்படுத்துதல். பரிவர்த்தனை முடிப்பதற்கான பொறுப்பான துறை ஊழியர்களின் வேலையை தடுத்தல். அவர்களுடன் ஒத்துழைக்க தவறுதல். ஐசிபி சேவையை பெறுவதற்கு தேவையான கட்டணத்தை பயனர்கள் செல்ல தவறுதல். இந்த நாளுக்கும் 5000 திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கிறாங்க. கணினி பயனர்களிடமிருந்து விண்ணப்பங்களை அச்சிடுவதில் துல்லியமின்மை. இதுக்கு 100 திர்ஹம்ஸ் ஃபைன் போடுவாங்க. சேவை பெறுபவர்களிடமிருந்து தவறான தரவை வழங்குதல். இதுக்கு 3000 திர்ஹம்ஸ் ஃபைன் போடுவாங்க. எந்த ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடாத ஒரு நிறுவனத்திற்கு விசாக்கள் அல்லது நுழைவு அனுமதிகளை வழங்குதல். இதுக்கு 20,000 திர்ஹம்ஸ் ஃபைன். அடையாள அட்டையை பதிவு செய்து வழங்குவதில் தாமதம் மற்றும் அடையாள அட்டையை அதன் காலாவதி தேதியிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகு புதுப்பிப்பதில் தாமதம். இதுக்கும் ஃபைன் போடுவாங்க. ஒவ்வொரு நாளோட தாமதத்திற்கும் பொருந்தக்கூடிய அபராதம் விதிப்பாங்க. அது 20லிருந்து 1000 திர்ஹம்ஸ் வரை போகும். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.